ஹாய் ஆல், வெல்கம் டு நந்து சாரி. இன்றைக்கி நம்ம ஸ்டாக்கிங் கிளாத் அண்ட் வயர் யூஸ் பண்ணி ப்ரூச்சஸ்க்கு யூஸ் பண்ணுறேன் அந்த ஃப்ளார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வயர் கோல்டு கலரில் நான் எடுத்திருக்கேன். சில்வர் உங்களுக்கு எந்த டைப் தேவைப்படுதோ அதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சீப் இருந்துச்சு. இந்த சீப் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுனால இந்த சீப் அளவில் நான் ரவுண்ட் ஃப்ளார் பண்ண போகிறேன். வயரை அந்த சீப்பில் சுற்றி லைட்டாக ஒரு ரவுண்டு ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற வீட்டில் குறடு இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அந்த திருவி கட் பண்ணுறது இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நல்லா அந்த வயரை திருவி கட் பண்ணிக்கோங்க. என்னோடய பழசாக இருந்ததுனால அது கட் ஆகலை. கட்டர் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் த்ரெட் நூல் கண்டு அதெல்லாம் எடுத்திங்கன்னா இந்த கம்பியை சுற்றுறப்ப அதுக்குள்ளே போய் பதிஞ்சுக்கும். இந்த கம்பி வெளியே எடுக்க முடியாது. அதனால் ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்த்து அதில் இந்த ஃப்ளார் பண்ணுறதுக்காக சுற்றுங்க. நல்லா அந்த கம்பியில் சுற்றிட்டு அந்த கட்டரில் கட் பண்ண முடியாதனால அண்டு நான் பழைய ஒரு கட்டர் வச்சுருந்தேன். அதை வச்சு தான் கட் பண்ணேன். அதையும் கட் பண்ணும்போது கையெல்லாம் எடுத்துகிட்டு சேஃபாக கட் பண்ணுங்கள். கையை நசுக்கிக்காதீங்க. அண்ட் ப்ரூச்சஸ் ஒர்க்கே நான் இது வரைக்கும் பண்ணதில்லை, கிட்டும் எங்கே கிடைக்கும்னு தெரியல அப்படின்னா நம்மகிட்ட ப்ரூச்சஸ் மெட்டீரியல் கிட் அவைலபிள் இருக்குது. 999 மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங். அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அதில் 20+ மெட்டீரியல்ஸ் அவைலபிள் இருக்குது. அதில் இந்த வயர், ஸ்டாக்கிங் கிளாத்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே தான் நம்ம ஸ்டாக்கிங் கிளாத் ஃப்ளார் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். அதை வெளியே எடுத்துடலாம். நல்லா டைட் பண்ணி விட்டு அப்புறம் வெளியே எடுத்துடலாம். இப்போ ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு அந்த ஃப்ளார் மாதிரி ஃப்ளாரோட பெட்டல்ஸ் கிடச்சிருச்சு. எனக்கு க்ரீன் கலர் பெட்டல்ஸ் தேவைப்படுது சாரீ கலரில். அதனால க்ரீன் கலர் ஸ்டாக்கிங் கிளாத் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி 2-3 கட் பண்ணி எடுத்துட்டேன். அதில் க்ரீன் தேவைங்கனால க்ரீனில் வச்சுக்கலாம். அதில் ஆஃப் ஷேடாக இருக்குது இந்த ஸ்டாக்கிங் கிளாத்தில். உங்களுக்கு எந்த ஷேட் தேவைப்படுதோ அந்த இடத்துல வச்சுட்டு நல்லா அதை இழுத்துக்குங்க. இழுத்துட்டு கையில் பிடிச்சி அந்த கம்பி சுற்றி இருக்கிறல அந்த இடத்துல நல்லா இழுத்து வச்சு ஒரு சுற்றி கையில் பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரீன் கலர் ஷூயிங் த்ரெட் எடுத்திருக்கேன். அந்த த்ரெட்டை வச்சு அந்த பெட்டல்ஸில் நாட் போட்டுருங்க. நீங்கள் உங்களுக்கு பூ கட்ட தெரியும்னா அந்த மாதிரி நாட் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். எனக்கு தெரியாததுனால நான் சுற்றி எடுத்து நார்மலாக முடிச்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி தெரியுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் டைட்டாக போட்டுக்கோங்க. கட் பண்ணி எடுத்து நான் நார்மலாக தான் 2 முடிச்சு போட்டிருக்கேன். 2, 3 உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ போட்டுக்கலாம். நல்லா முடிச்சு போட்டு அந்த கம்பி இருக்கிற இடத்தோட அந்த கிளாத்தை நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா த்ரெட் நீட்டி இருக்குல்ல அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பெட்டல்ஸ் ரெடி. இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை பெட்டல்ஸ் தேவைப்படுதோ அதை செஞ்சு அதை ப்ளவுஸில் ஃபிட் பண்ணலாம். எனக்கு 4 இப்போதைக்கு 4 தேவைப்படுறதுனால உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இன்னும் நான் நிறைய செய்வேன். இதே மாதிரி ஈஸி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே மெட்டீரியல் வாங்கி நீங்களே செஞ்சுக்கலாம் வீட்டில். ரொம்ப அழகாக வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.